200 கோடி கூட வராது, நான் அடிச்சு சொல்றேன். இரிட்டேட் பண்ணிருக்காங்க, கிரிஞ்சுன்னு சொல்லலாம். படம் டோட்டலி வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க ப்ரோ, சுத்தமா நல்லாவே இல்லை. மியூசிக் ஓவர் பேஸா இருக்கு, மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரியா தான். படம் டோட்டலி வேஸ்ட். என்ன ப்ரோ, காமெடியே இல்லை ப்ரோ, வேஸ்ட் தான். கடைசியில் அந்த சின்ன பையனை சூர்யாவை நெஞ்சாண்டே குத்திடுறாங்க எங்க ரைட் சைடு. அதுக்கப்புறம் எப்படி நல்லா ஆனாரே தெரியல. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேஸ்ட் தான். பாட்டெல்லாம் சுத்தமா நல்லா இல்லை ப்ரோ. அதெல்லாம் சும்மா ப்ரோ, 20 கோடி கூட தேராது. அவ்வளவுதான், இன்னையோட லாஸ்ட். ஃபர்ஸ்ட் டே மொக்க க்ளோஸ் தான் பண்ணோம், வேற இல்ல, வேற வழி இல்ல. திரும்ப அமரம் தான் போடணும், அமரம் தான் போடணும், அவ்வளவுதான். வேற லெவலுக்கு இது. ஒன்றும் கிளைமேக்ஸ்க்கு அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. மட்டம் சூர்யா மட்டம் வேற லெவலு, கெட்டப்பே வேற லெவலுக்கு இதுங்க. அது வேற லெவல். 3 years அப்புறம் பாக்குறேன் சூர்யா பெரிய பிக் ஸ்கிரீன்ல. தரமா வேற மாதிரிண்ணா, வேற மாதிரி. யோகி பாபு வேற லெவல்ண்ணா. சூப்பரா இருங்க, பணமே திறமா இருங்க. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன் அவரை. திறமா எடுத்துருக்காரு படம். அந்த பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கூட இருக்காரு. அதாங்க சீன். என்ன சீன்? நம்ம சூர்யா கூட நம்ம கேரக்டர் தான். பொண்ணுக்கு சகம் செம்மையா இருக்குங்க படம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை ப்ரோ. நல்லா இல்லைன்னு சொல்றதை விட கதைன்னு எதுவும் பெருசா இல்லை. ரெண்டுமே சொல்லிக்கிற அளவு இல்லை ப்ரோ. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் பார்க்கலான்னு. சூர்யா ஃபேன், ஆட்டன் சூர்யா ஃபேன். எங்களுக்கே பிடிக்கல. சிவா ஏதாவது பண்ணிருக்காருன்னா கூட தெரியல எனக்கு. பார்ட் 1 பாப்பாங்களான்னு தெரியல ப்ரோ எனக்கு. பார்ட் 1 அது காமெடின்னு சொல்ல முடியாது ப்ரோ. இரிட்டேட் பண்ணிருக்காங்க, கிரிஞ்சுன்னு சொல்லலாம். பிரசன்ட் போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ரொம்பவே ஒரு மொக்கையான படம் ப்ரோ. இது எப்படி சொல்றதுன்னா, எனக்கு சித்து சிவா பண்ணதுலயே இந்த படத்து மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் சுமாரா பண்ணிட்டாப்ல, அண்ணாத்தையும் பெருசா போல. இந்த படத்தை கண்டிப்பா நல்லா ஒரு கம்பாக்கா அமையற மாதிரி நல்லா தரமா பண்ணியிருப்பாரு நம்பிதான் நான் வந்தேன். ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா, இது எவன்டா எடுத்தான், இதெல்லாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. அவர் பண்ண படம் தானா இது? அதாவது ஒரு புதுமுக டைரக்டர் பண்ணா கூட இதுவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. சீன்ஸ் எல்லாமே ரொம்ப மட்டமா, எந்த சீனுமே உங்களுக்கு பூஸ்பாமே இருக்காது. இது மாஸ் சீன் சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா அது மாஸ் சீனே கிடையாது, அது தமாசா தான் இருக்கு. சாங்ஸ்ல பெருசா எதுவுமே இதுக்கு சாங்ஸ் வச்சிருக்காங்கன்னே தெரியல. சும்மா அந்த ரன் டைமுக்காகவே சாங்ஸ் வச்ச மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி பெருசா சாங்ஸ்ல ஒன்றும் இல்லை. அது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சீன்ஸ் எல்லாம் ஜம்ப் ஆகுது. ஷூட்டிங்கே முடியாத படத்துல இந்த சீன் போகுதுன்னா அது ஃபுல்லா முடியறது இல்லை. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனு, அந்த மாதிரி ரொம்ப எதுவுமே கிடையாது. இது ஒரு படமானே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. இப்ப செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் நல்லா எதுவும் இல்லை. ஆனா அந்த பீரியாட்டிக்கல் போர்ஷன்ல டப்பிங் நல்லா பண்ணல. இன்னும் வாய்ஸ்ல கீழே கேட்கவே மாட்டேங்குது. அவங்க என்ன டைலாக் பேசுறாங்கன்றது புரியல. அதெல்லாம் என்ன கொஞ்சம் நல்லா பண்ணா கூட அந்த படம் நல்லா இருக்குமோ என்னமோ. ஆனா படம் வருத்தே கிடையாது. வேலூர்ல இருந்து வரோம் ப்ரோ, 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி. என்ன எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இது 200 கோடி கூட வராது, நான் அடிச்சு சொல்றேன். நானே இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல 200 கோடி வரும் நான் போட்டேன். சுத்த வேஸ்ட். அவங்கள படமே பார்க்காம நல்லா இருக்குன்னு சும்மா உருட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க, நெருப்பு மாதிரி இருக்கும், அது இதுன்னு ஒண்ணுமே கிடையாது படத்துல. சுத்த வேஸ்ட் இந்த படம். எதுவுமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 1000 கோடி, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய 8, அது எதுவுமே பண்ணாது இந்த படம். சுத்த வேஸ்ட். இந்த படத்தை பாக்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம்.